இங்கே கேட்க முடியுமா? போச்சே, எல்லாம் போச்சே, பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது, அதுவும் பயமாக இருக்குன்றாங்க. பிள்ளைகளை இங்கே வந்து இந்த பையன் அப்பா அம்மா இங்கே 6 மாதம், இங்கே ஒரு வாரம், அங்கே ஒரு வாரமாக இருக்குங்க. அட பாவியெல்லாம் அப்படி. ஆனால் என்ன ஆகுறது, நம்ம ஊரில் ஒரு நெருக்கடி ஆகி போயிடும். அம்மா கிட்ட 1 வாரம், அப்பா கிட்ட 1 வாரம், தாத்தா பாட்டிகிட்ட கிடையவே கிடையாது. அவங்கள விரட்டியாச்சு. எப்போ எவ்வளோ சிரமம், இவ்வளோ நெருக்கடி இருக்கே. நம்ம ஊரில் தானேங்க வளர்க்கணும், தாய்நாடு தானேங்க முக்கியம். நல்லா சொல்லிட்டாங்க. இந்த கட்சிக்கு சரியான பதில். அடி தஞ்சாவூரில் கலைகளின் பிறப்பிடம் இருப்பிடம் இல்லை, சோழ மண்ணு. அது ஒரு தனி முத்திரை பதிக்கும் எப்போதுமே. ஏன்னா தமிழ்நாடு தானே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும். சிறப்பு சொல்லணும். நீங்கள் எந்த எடுத்தாலும் சரி, தஞ்சைனா அதுக்கு ஒரு தனி முத்திரை உண்டு. தனி என்ன செய்ய, இதுக்கு ஒரு பதில் சொல்லணுமே. இதுக்கு மதுரையிலேருந்து வரார், பாண்டிய தேசம், ஒரு பழைய ஆள். அவர் அமெரிக்கன் கல்லூரியில் அவங்க அம்மா படிச்சிருக்காங்க. வந்துட்டாங்களா? ஓ, ரொம்ப மகிழ்ச்சி, அப்புறம் பார்த்துக்கிறோம். அவங்க மதுரையில் இருந்திருக்காரு. அப்புறம் இலங்கையில் போய் மனைவி இப்போ பாருங்களேன், ஒரு 2-3 நாடு சேர்ந்தவராயிட்டார். ஈழ தேசம். இப்போ இங்கே வந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டார். வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, இல்லைங்க சித்தம்போக்கு சிவம்போக்கு, இந்த தேசம்தான் சரி, இந்த நாடு தான் நமக்கு வளர்க்குறதுக்கு சரியான இடம். நான் பார்த்துருக்காரு, இந்தியாவை பார்த்துட்டாரு, அங்கே ஈழ நாட்டை பார்த்துருக்காரு, இங்கேயும் பார்க்குறாரு. இந்த நாடு தான் சரி அப்படின்னு பேச வர்றார். அவர் விசுவாசம். வாங்க, ஆளுகளே ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. நடுவர் அவர்களே, இது நான் சேர்த்த கூட்டம் இல்லை, தானா சேர்ந்து. எவ்வளவு செலவழித்தீங்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் செலவழிக்கிறவங்கள ஐயா, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க. அனைத்து மறிந்த நடுவரே, அன்பான அவையாரே, அமர்ந்துள்ள என் அன்னையே, என்னை சார்ந்தவரே, வெளியே வெள்ளையும் சொல்லையுமாய், உள்ளே நொல்லையும் கொள்ளையுமாய் அமர்ந்துள்ள வணக்கம். நடுவர் அவர்களே, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை. கதை தெரியும், நகைச்சுவை கதை. அதை நம்ம கேட்டுருக்கோம், இன்னைக்கு பாக்குறோம். அந்த கதையில மகன் சொல்லுவான், எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை. இங்க வந்து என்னன்னா, இவங்க 4 பேர், நாங்க தான் அப்பா அம்மா, நாங்க குதிரைக்குள்ள இல்லை. இங்கேயே வாழ்ந்து, இங்கேயே பெற்று, இங்கேயே வளர்த்து, இங்கேயே கல்லூரிக்கு அனுப்பி பேணி காத்து வளர்த்து விட்டு, பட்டிமன்ற விவாதத்திற்காக பெரியவர் நீங்க உங்க எதிரில் தைரியமா வந்து 4 பேரும் சேர்ல உட்காந்து வருமா வருமா வருமா, இந்தியா போல வருமா, தாய்நாடை போல வருமா, வாஷிங் பவுடர் இருமா, வாத்துக்கறி வருமா, இதெல்லாம் எதுவே மாட்டேன். ஐயா, இவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. குருமாவா வருமானு வருமா வருமானு கேட்கறவங்களுக்கு ஒரே பதில். அவையோரும் என்னடா சேர்ந்து சொல்லலாம், வரும். ஆனா சரியா கேட்கல, திருப்பி சொல்லணும், வரும். ஆனா ஐயா, செய்வது ஒன்று, சொல்வது ஒன்று. கடுப்பேற்றுறாங்க மயிலாட். உடனடியாக நடவடிக்கையை மாற்றாவிட்டால் மடைப்பட கதைதான். ஐயா, பிள்ளைகளை பேணி காக்க சிறந்த நாடு இந்நாடு என்று கூற வந்துள்ளேன்.
எனக்கு சிறிய வாதம் தான். நான் வந்து அவங்க விஜயா என்ன சொன்னாங்க அங்கெல்லாம் போல, ஆனால் அது வந்து அவங்களே சொல்லிட்டாங்க அங்கே என்னென்ன பிரச்சனை. அது நம்ம அவங்க பேசும்போது நம்ம கட்சிக்காக பேசுறாங்கன்னு எனக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு. அதனால அங்கே போகல. என்னுடைய ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கு அன்பான ஞானமான வாழணும் எம்பெருமான் இயேசுபிரான் கூறியது, சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் என்கிட்ட வர முடியாது. அது ஒரு பாவம் அறியாத பருவம், பக்குவப்படுத்த வேண்டிய பருவம். அதை பக்குவமா வளர்க்கறது தான் பேணி காக்கிறது. புரியல? வாசுகி விடிய வீடு காட்ட போல வாங்க. தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். விலங்கல ஐயாட்ட கேளுங்க குரல். ஐயா நேற்று உங்களோட ஒரு போட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டேன். என்னுடைய ஆங்கிலோ இந்தியன் ஃப்ரெண்ட் இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு, அவர் யாருன்னா இவர் தான் சாலமன் பாப்பையார். அவர் அழகா நீல கூந்தலும் தாடி வச்சு படைப்ப மாறிட்டாராங்க. நான் கேட்டேன், இல்லடா அவர் எனக்கு நிறைய வருஷமா தெரியும் அந்த மாதிரி இல்லையா? இல்லை நான் பார்த்துக்கிறேன் பள்ளி பருவத்தில் அவருடைய அவன் உங்களை திருவள்ளுவர் யோசனை. ஐயா இந்த நிமிடத்தை கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கிட்டு வந்து நேராக செல்லம்மா வீட்டுக்கு போகலாம். செல்லம்மாவின் கணவன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அருமையாக வந்து பேச்சு தமிழ் சொல்லிக்கிறார். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலையில் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொண்டு பார்ப்பான். வழக்கம் என்றால் வருடங்களின் பழக்கம். ஐயா எனக்கு ஒரே மனைவி 2 பிள்ளைங்க. இந்த ஊர்ல அது தெளிய ஆகணும்ல, நம்ம ஊரையும் சொன்னாதான். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தெய்வமே வந்து சொன்னால் திருப்பி செய்ய மாட்டேன். என்னுடைய 2 பிள்ளைகள், என்னுடைய மனைவி நான் சொல்லியது போல யாழ்ப்பாணத்துக்காரி, எனக்கு 2 பெண் குழந்தைகள். நான் செல்லமாக அவர்களை இது ஒரு இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பு என்று தான் சொல்லுவேன். இந்த பிள்ளைகளை இந்நாட்டில் தான் என்னால் அந்த பாரதி சொன்னபடி அந்த வரிசையில் வளர்க்க முடியும். என்னுடைய பிள்ளைகள் காலையில் படிப்பு, வேத படிப்பு, பிறகு பள்ளி படிப்பு, அது முடிந்த பிறகு அருமையான இசை பயிற்சி, மாலையில் விளையாட்டு, அதை தினந்தோறும் வருட கணக்கில் செய்து வருகிறேன். இவர்கள் 4 பேருக்கு செய்ய தெரியவிட்டால் தயவு செய்து வாருங்கள் எங்கள் வீட்டிற்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஐயா மனைவி மக்கள் வாழும் முறை இங்க பாருங்க. இந்தியாவில் இங்கிருந்து போனேன். இந்தியாவில் அவங்க சொன்னாங்க திருவாசகம், இந்தியாவில் எவ்வளோ திருவாசகம் இந்தியாவுக்கு போயிட்டு. ஏன்னா திடீர்னு இன்னைக்கு பட்டிமன்றத்தை பேச நம்ம வாழ்க்கையில் அலசி போட்ட எடுத்த காரியம் தானே. பிள்ளைங்களை பெற்றுட்டுமே வளர்க்கணுமே, அதனால் இந்தியா போய்ட்டு ஒரு வேளை இங்கே இருந்துடலாமா. சரி படிப்பு அப்படி போதும் தாங்க. ஒரு +2 பையன் இருந்தான். ஐயா +2 நல்லா படிக்கிற பையன். அவனை காலையில் ஒரு 9 காலம் தூங்கினா எழுப்பி 9 காலம் தூங்கியிருக்கிறியாடா பாரதி என்ன சொன்னாங்க. அவன் சொன்னான், யோ கிண்டல் பண்ணுறான். தூங்க போனது 5:45 காலையில் இருந்து படிக்கும். ஏன் தம்பி ராத்திரி ஃபுல்லாக படித்தா? கரண்ட் இல்லையா, கொசு தொல்லை, சூடு காற்று, என்ன பேசுகிறேன் நான். நடுவரே கேமரா ஆஃப் ப்ளீஸ். ஒரே கேள்வி உங்கள்கிட்ட, உங்கள் மனைவி இல்லை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, உண்மையாக சொல்லு. ஒருவன் சம்சாரம் இல்லாமல் வாழ்ந்துடலாம், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியுமா? ஐயா அடிப்படை தேவையான மின்சாரம், நீர், காற்று, போக்குவரத்து, சுகாதாரம் எல்லாத்துக்கும் பிரச்சனை. சுகாதாரம் இன்னொரு கேள்வி வருது நடுவர். கேமரா ஆஃப். ஐயா ஒருத்தன் தாரம் இல்லாமல் இருந்துடலாம், சுகாதாரம் இல்லாமல் இருக்க முடியுமா? அதை தான் சொல்ல வரோம். எல்லாத்துக்கும் பிரச்சனை. காலை எழுந்தவுடன் படிப்பு கிடையாது, காலை எழுந்தவுடன் டிராபிக். ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லையா? இன்னைக்கு டிராபிக்ல போகும்போது ஒரு சிறிய தவறு பண்ண என்னுடைய 10 வயது பள்ளி சொல்ற அப்பா தவறு பண்ணிய அப்போ ஒரு சிறு விஷயத்துக்கு என்ன அவ கிடைக்குமா? ஏன்னா நான் அங்க பேணி காக்காதனால நான் சில தப்புங்க இன்னும் பண்ணுறீங்க. அது என் தாயை நீங்கள் காக்க கேட்க வேண்டிய கேள்வி. அப்பயே அவங்க கிரீன் கார்டு வாங்கிட்டு வந்தாங்க, நான் செட்டில் ஆகிட்டு. வாழ்க்கையில் ஒரு 20 வருடத்தை தவறிவிட்டோமா என்ற ஏக்கம் எனக்கும் உண்டு. ஐயா அந்த பையன் ஒரு 12:45 எஞ்சி வந்தான், பல் வளர்க்காம காஃபி குடிச்சுன்னு. சரி இவங்க சொல்கிறாங்க திருவாசனம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு வசனத்தை கேட்டு நல்லா படிப்பேடான்னு. அதெல்லாம் கரண்ட்டை பொறுத்து இருக்குது. நான் சரி கரண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ, பகலில் படிக்கிறேன்னு வச்சுக்கோ, தமிழ் படிப்பேன்னு I scored 87%. நான் ரொம்ப சந்தோஷமாட்டான் நம்ம பையன். சரி இவனை தமிழில் போட்டு பார்க்கலான்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கொங்குதேர் வாழ்க்கை 5 தும்பி அப்படின்னா என்னடான்னு கேட்டேன். மேலேருந்து கீழே பார்த்தான். அவசியம் இல்லை, அவசரப்படாதாங்க. நான் திருப்பி மீண்டும் சொல்றேன், கவனமாக. கொங்குதேர் வாழ்க்கை 5 தும்பின்னு நடிகர் தெலுங்கு ஸ்டைலில் சொல்றேன் தெரியும்.
நான் மீண்டும் சொல்றேன், அவசியம் இல்லை, அவசரப்படாது. டேய், நான் என்னடா சொன்னேன்? அவசியம் இல்லை, அவசரப்படாதுன்னு சொன்னேன். நொங்கு தேடி வா, அமைஞ்சிக்கிற போலாம் தம்பி. ஐயா, கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சு திரும்பி நொங்கு தேடி வா, அமைஞ்சிக்கிற போலாம் தம்பி ஆகி விட்டது 8 சிறக்கு ஆயிட்டாங்க. இவங்க வந்து பேசுறாங்க. முன்னே சொல்றேன், பிள்ளைங்களை பேணிக்காக்குறது பெற்றோர் வேலை தான். இவங்க 4 பேரையும் பிள்ளைங்கள்ட்ட கேட்க சொல்லுங்க. ஐயோ, இங்க முன்ன எங்களால பேணி காத்து வளர்க்க முடியல, நாளைக்கே நாங்க ஒன்று இந்தியாவுக்கு போய் நல்லா பேணி காக்க ஏரோப்ளேன்ல ஏறி வச்சு இறங்கி வந்துருவோம். பட்டிமன்றத்துக்காக போய் சொல்லக்கூடாது இல்லையா? ஐயா, அடுத்தது ஊழல். எங்கேயும் ஊழல், எதிலேயும் ஊழல். இங்கே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஊழலற்ற வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க முடிகிறது. உங்க பட்டிமன்றத்தில் கேட்டேன், புலவர் சொன்னார், ஊழல் எப்படி பண்ணிருப்பாங்க. ஒரு கல்லூரி மாணவன் ஆரம்ப பள்ளியில் தன்னோடு படித்த போலியோ நோயினால் பாதிக்கப்பட்ட மாணவனை பார்த்து 15 வருடங்களுக்கு கழித்து பார்க்கிறார். அப்ப பாடுறான், சின்ன வயதில் உனக்கு வந்த போலியோ, சின்ன வயதில் உனக்கு வந்த போலியோ, இன்னும் அது உன்னை விட்டு போலியோ, சொட்டு மருந்து தொண்டைக்குள்ளே போலியோ, போன மருந்தும் ஒரு வேளை போலியோ. ஐயா, ஒரு மருந்துல பண்ணி கொடுங்க வாழ்க்கையை பற்றி. நம்மில் இந்த நகைச்சுவை எல்லாம் விடுங்க, மேட்ருக்கு வரும். நம்மில் ஒருவருக்கு மாற்றுத்திறன் கொண்ட பிள்ளை, ஊனமுற்ற பிள்ளை இருந்தால் பழமொழி சொல்லியே அது கொள்ளும். என்னுடைய தாயார் ஊனமுற்றவருக்கு மத்தியில் ஊழியம் செய்தவர். எனக்கு நிறைய மாற்றுத்திறன் நண்பர்கள் உண்டு. அவன் சொன்னதெல்லாம் என்னை ஏற்றி விடாது, மதிக்காம இருந்தால் போதும். ஒரு ஊனத்துக்கு ஒரு பழமொழி. ஐயோ, ஊனமான ஆளுங்களுக்கு பழமொழி தான் பழம். நம்மால் கோழி கூட விட்டு வைக்கல. ஒருத்தன் என்ன சொல்றான், கோழி கொடுத்தா இருந்தால் தான் குழம்பு ருசியாம். ரொம்ப அவசியம். ஊனமான பிள்ளைகளை நம்ம ஊர்ல வளர்க்க முடியுமா? பேச்சுக்காக போய் சொல்லுங்க. இங்க ஒரு பிள்ளை, நம்ம ஒரு ஊனமற்ற பிள்ளை, ஒரு தண்ணி பஸ் அனுப்புறாங்க. கூட்டின் போட்டு அதை படிக்க, கூட்டின் வந்து வீட்டில் அது என்ன எல்லா தண்ணியும் போட்டு அது இல்லையா வாழ்க்கை? சும்மா நமக்கு நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்று கட்டும் வரி என்னுடைய நண்பனுடைய ஊனமற்ற பிள்ளைக்கு தனியாக பஸ்ஸாக போகிறது. நம்ம ஊர்ல வரி கட்ட முடியுமா? எங்க போச்சு ரோடு? ஒரே மாலை வருவாங்க. பாரதி சொன்ன விஷயத்துக்கு மாலையில் விளையாட்டு கிடையாது, திருப்பியும் டிராபிக் தான். காலையில டிராபிக்கும் மாலையில டிராபிக்கும் ஒரே வித்தியாசம். மாலையில நம்ம டாஸ்மாக் நண்பர்களும் வந்துருவாங்க. ஐயா, குடிச்சிட்டு வண்டி இங்க ஓட்டுறவங்க, குடிச்சிட்டு இந்தியா ஓட்டுறவங்க வித்தியாசம் தெரியுமா? இங்க நிதானமா ஓட்டினா நேரா ஓட்டுவான், குடிச்சிட்டு ஓட்டினா அங்கங்கேயும் ஓட்டுவான். அங்க நிதானமா ஓட்டினா அங்கங்க ஓட்டுவான், குடிச்சிட்டு ஓட்டினா நேரா ஓட்டுவான். ரோட்ல ஐயா, பாரதி இந்த பாடம் சொல்லும்போது பெற்றோர்களுக்கு சொல்ல அவனுக்கு தெரியும். பிரியா பிரித்து பேசுவார், வித்தியாம பேசுவார். அவங்க பாருங்க, சரவணா பாருங்களேன், அவர் மூஞ்சில் எப்ப பார்த்தாலும் இந்த சரவணா பாவில் ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி. ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. இங்க ஏசி காரை போட்டு வந்திருப்பாரு, வீட்டுக்கு போனா ரிமோட் ஆகணும், கதவை தூக்கம் போய் படிப்பார். அந்த மாதிரி இருக்கும். ஏன் அவர் சிரிச்சு நிற்க மாட்டாரு? மார்க்கண்டேன் மாற்றி பேசுவார். ஐயா, கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிகிறேன். எனக்கு பிறகு வரும் அந்த அணியின் தலைவர் மார்க்கண்டேன், என் மனைவி போல யாழ்ப்பாணத்துக்காரர். அவர் பேச மாட்டாரு, கதைப்பார். புரிஞ்சா சரி. வாய்ப்பளித்த தமிழ் சங்க நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி.